வணக்கம், அந்த வணக்கத்தை வரவேற்று அது தவிர வேறு எதையும் நாங்கள் பேசவில்லை. ஆனால் இப்படி சில விஷயங்கள் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான தகவலை பரப்பியிருக்கிறார்கள். அதனால இதை பொதுக்குழு உறுப்பினர்கள், நாளை வர இருக்கிற உறுப்பினர்கள் இதை நம்ப வேண்டாம். திட்டமிட்டபடி உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். நாளை உங்கள் அனைவரையும், பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் நான் சந்திக்கப் போகிறேன். முக்கியமான பல தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கின்றோம். அதனால நீங்கள் தவறாமல் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களையும் ஊடக நண்பர்களையும் நீங்களும் கட்டாயம் வாருங்கள் என்று உங்களுக்கும் அழைப்பு விடுக்கிறேன். எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள்? பொதுக்குழு உறுப்பினர்கள் எப்படியும் குறைந்தது 4000 பேர், குறைந்தது. குறைந்தது 4000 பேர். அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதுல சார் நேற்று பொதுக்குழு கூட்டத்தில் வருகிறது. அவர் செயல் தலைவர் பொறுப்பையே ஏற்றுக்கலையே. அவர் தனியா அவர் என்ன சொல்றது, செயல் தலைவர் பொறுப்பே காணான்னு ஏற்றுக்காம அவரே தலைவர்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணி கொள்கிறாரு. அதனால அதை பற்றி நான் இப்பொழுது ஏதும் சொல்ல விரும்பவில்லை. நேற்று ஒரே நிகழ்வுக்காக அந்த நிகழ்வு நடந்ததுனால பிறந்தநாள் ஊடகங்கள்ல அன்புமணி ஆதரவாளர்கள் தான் அதிகமான பதிவுகளை இட்டிருக்காங்க. 2 பேரும் இணைஞ்சதா இது அவங்களே எல்லாம் பொய்யான செய்திகள். பொய் 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 பொய். அதுவும் ஒரு திட்டமிட்ட சதி 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 சதி. 2 பேரோட போட்டோவும் வந்திருக்கு. அதை வச்சுதான் எல்லாரும் அதை ஓட்டாத சொல்லி அவங்க கிட்ட வந்திருந்தோம். பார்த்தோம் 2 பேர் இருந்தாங்க. அவங்க இப்ப எல்லாம் எங்க போனாலும் 2-3 கேமராமேன் கூட கூட்டு போறாங்க. சமாதானத்துக்கு வாய்ப்பு இல்லைங்களா? இருவருக்குமான சமாதானத்துக்கு வாய்ப்பு இல்லைங்களா? போக தெரியும். நாளை தெரிஞ்சுக்கூடிய நாளைக்கு இளைஞர்களுக்கு புது தலைவர் நியமிக்க வாய்ப்பு இருக்குங்களா? இளைஞர் சங்கத்துக்கு புது தலைவர் நியமிக்க வாய்ப்பு இன்னைக்கு அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறம் உங்க ஒரு இது இருக்காது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.